கேட்கிற இந்த திருமாவளவனுக்கு நியாயமே தெரியாதா? இந்த நாட்டு பற்றே இருக்காதா? காஷ்மீர் தாக்குதல் விவகாரத்தில் கருத்து தெரிவித்த விசிக தலைவர் திருமாவளவனுக்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஆவேசமாக பதிலடி கொடுத்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்களே இது குறித்து கருத்து சொல்லுகிற போது இந்திய ஒன்றிய அரசின் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை தோல்வியடைந்திருக்கிறது, உள்துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 2008 புல்வாமா தாக்குதல் நடந்தபோது அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த திரு சிவராஜ் பாட்டீல் அவர்கள் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகினார். இது ஒரு முன்மாதிரி நிகழ்வு என்பதை அனைவரும் அறிவோம். அதன் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று, இந்த பெரும் துயரத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் அங்கு இஸ்ரேலில் இருக்கின்ற யாராவது அரசாங்கத்தை பற்றி குற்றம் சொன்னார்களா? அரசாங்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இந்த பாரத தேசத்தில் தான் நமக்கு மிகப்பெரிய தலையெழுத்து என்னன்னா, வெளிநாட்டில் இருக்கின்ற தேச விரோதிகளை விட உள்நாட்டிலே இருப்பவர்கள் அதிகமாக இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் 1947 சுதந்திர தினத்தை துக்க தினமாக கொண்டாடிய தேச துரோகிகள், இந்த நாட்டின் எதிரிகள், ஆங்கிலேய கூலிகள் இங்க அதிகம். அதே மாதிரி தான் மேலப்பாளையத்தில் 47 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் கொடி ஏற்றினதை பார்த்தோம். 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்கா கிடையாது. இப்ப இருக்கின்ற அமெரிக்காவில் இருப்பவர்கள் எல்லாருமே வேறு மாநிலங்களிலிருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க தான். ஆனா அமெரிக்காவில் யாராவது நாட்டுக்கு விரோதமா பேசுறானா? இங்க மாத்திரம் அந்த துரதிருஷ்டம், இந்த தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய இழிந்த ஜென்மங்கள் இந்த தேசத்திலே அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் பாகிஸ்தான் போன்ற இந்திய விரோத கொள்கை கொண்ட நாடுகளுக்கு சுலபமாகி போகிறது இங்கே தாக்குதல் நடத்த. அதனால இவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுறது என்னன்னா, நீங்கள் தேசத்திற்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறத நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாமளும் விரும்புகிறோம், நாம் இன்னும் we are not war mongers. ஆனால் ஒரு கால் யுத்தம் வருமானால் இவர்கள் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள்னு யாராவது உறுதி சொல்ல முடியுமா? ஏன்னா இப்பவே பாகிஸ்தானுக்கு ஆதரவா என்னவெல்லாம் பேசுறாங்க, முகநூல்ல எழுதுறாங்க. அதாவது ஒரு 4 பேர் 5 பேர் செய்ததுக்கு ஒரு நாட்டை குறை சொல்ல முடியுமான்னு. ஆனா அந்த நாடு ஒப்புக்கொண்டு இருக்கு. அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் குவாஜா அவர் சொல்றார், நாங்கள் 30 ஆண்டுகளாக இந்தியாவிற்கு எதிரான இந்த செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறோம். அப்புறம் 2வது தொலைக்காட்சிகள்ல எல்லாரும் நீங்க தான் அதுக்கெல்லாம் உதவிகரமா இருக்கீங்க. அங்கு என்ன நடந்தது? அதாவது ஆடை விலக்கி சுண்ணத்து செஞ்சிருக்கானா இல்லையான்னு கூட பார்த்து கொலை செய்கின்ற அளவிற்கு மத வெறி கொண்ட ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. அதை நியாயப்படுத்தி நான் கேட்கிற இந்த திருமாவளவனுக்கு நியாயமே தெரியாதா? இந்த நாட்டு பற்றே இருக்காதா? நாட்டுக்கு எதிராக பேசுறது தான் இவருக்கு நிலைமையா? ஆகவே இவ்வளவு மோசமான சக்திகள் நாளைக்கு ஒரு கால் யுத்தம் வருமானால் இந்த தேசத்திற்கு எதிராக இவர்கள் நடப்பார்கள். எனவே அரசாங்கம் இப்பொழுதே இவர்களை கண்காணிப்பிலே வைக்க வேண்டும், அண்டர் சர்வைலன்ஸ். இல்லைன்னா நாட்டுக்கு ஆபத்தா போயிடும்ங்கிறத நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் அங்க